Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் பொடி இல்லாத சாம்பார் பார்க்க போறோம். என்னடா இது சாம்பார் பொடி இல்லாத சாம்பாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா சூப்பரான சுவையான சாம்பாருங்க இது. ரொம்ப சிம்பிளா சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. Welcome to my channel, Mom City Corner. நான் இதுக்கு 3/4 கப்பு துவரம்பருப்பு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, வேறு எந்த மசாலாவுமே நம்ம போட போகிறதில்ல. ரொம்ப சுவையான சிம்பிளான சாம்பார் இது. இதை குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், அழகாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வழக்கமாக சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி தான். கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகா போட்டுக்கணும். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை தாளித்ததை சாம்பாரில் கொட்டிடலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார். எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.